இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இந்த நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவில் இருந்து ஆட்சி செய்யும் இஸ்ராயலின் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னை விற்று விட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ராயல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் எரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ராயலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் ஊட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ராயலின் அம்மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள்.
மேலும் இஸ்ராயல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பெயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாய் செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்கள் லைஃப்ல சில சமயங்கள்ல ஒரு சிலரினுடைய பெயர்களை சொன்னா அப்படியே உங்களுக்கு உள்ளத்துல ஒரு பெரிய எரிவை கொடுக்கும் இல்லையா? அந்த பெயரை கேட்டாலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படி என்கின்ற ஒரு நிலையை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும் இல்லையா? இவன் எல்லாம் எதுக்கு வாழணும்? இவன் எல்லாம் செத்து போயிட மாட்டானா? இவனுக்கு ஏதாச்சும் நடந்துராதா? இவன் அந்த விபத்துல செத்து போயிட மாட்டானா? எல்லாருக்கும் தீமை நடக்குதே, இவனுக்கு ஒரு தீமை நடக்காதா? அப்படின்லாம் நீங்க ஒரு சிலரை நினைக்கிற பொழுது மனசுக்குள்ள எண்ணிக்கிறது இல்லை. சார், நாங்க அப்படியெல்லாம் எண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா வெரி குட், வெல் டான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்கிறாய், ஆகவே உனக்கு நான் மேலான ஆசிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே வேளையில அநேகரது மனநிலை, இன்னைக்கு மனிதர்களது மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தங்களை வெறுக்கிறார்களே, தங்களுக்கு தீமை செய்கிறார்களே, அவர்களுக்கு தீமை வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பதாகத்தான் ஒவ்வொருவருடைய மனநிலையும் அநேக நிலையில் இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, வழமையாக இதனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், அவரை குறித்து நினைக்கிற வேளையில உங்க உள்ளம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது எப்படி அப்படின்னா, அவன் இல்லாம போயிடணும், அவனுக்கு தீமை வரணும், அவனுக்கு பிரச்சனை வரணும், அவன் காலியாகி போயிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணி 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 நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போயிடணும் அப்படின்னு நினைப்பதற்கு சமனாகும் இப்படின்னு நிறைய பேர் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் சொன்னா என்ன, அதானே நிஜம். உங்களை வெறுக்கிறார்களே, அவர்களுக்கு நேசம் காண்பீங்க. அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தால் இயேசுவால் மட்டுமே இது சாத்தியம், நம்மால சாத்தியம் கிடையாது. அப்போ நம்மால சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை இயேசு ஆண்டவர் பண்ணும்படி சொல்றாரு. அப்படின்னா எதற்காக அப்படி பண்ணும்படி சொல்றாரு? இப்போ இயேசு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, உங்களை வெறுக்கிறார்களே அவர்களை நேசிச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும் நம்மால அப்படி பண்ண முடியாது. அப்போ நம்மால பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணும்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரிந்திருக்கிறது நம்மால், நம்முடைய சொந்த இயல்பால் இதை பண்ண முடியாது. ஆகவே இந்த இயல்போடு சேர்த்து நான் இன்னும் ஒன்றை கொடுத்தால் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவர்களால் நான் சொன்ன இந்த காரியத்தை இவர்கள் தங்களது வாழ்க்கையில் பண்ணி காண்பிக்க முடியும். மனுஷ பலவீனம் நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க வைக்கவே விடாது. அப்போ இந்த மனுஷ பலவீனத்தோடு ஒன்று சேரணும். அது என்ன? பலம். அந்த பலம் என்ன? அதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தின் பலத்தை நாம் எப்போது பெற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் திருப்பலியில் கலந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ நீங்களும் சரி, நானும் சரி, திருப்பலியில் நாம கலந்து கொள்கிற வேளையில் அது வரும் அரை மணி நேரமாக இருக்கலாம், அல்லது போனால் 1 மணி நேரமாக இருக்கலாம். இந்த அரை மணி நேரம், 1 மணி நேர திருப்பலியில நாம பெற்றுக்கொள்வது ஆண்டவரது பலம். நற்கருணை மூலமாக, வாசகத்தின் மூலமாக, திரு அவை மூலமாக, குருவின் பிரசன்னத்தின் மூலமாக, இந்த 4 நிலைகளிலும் நாம் ஆண்டவராகிய கடவுளின் பலத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்வதன் மூலமாக பலவீனப்பட்ட நம்முடைய உள்ளம் பலத்தை தாங்கி ஆண்டவர் சொன்ன மன்னிப்பின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களுக்கு காண்பிக்க, குறிப்பாக நம்முடைய பகைவர்களுக்கு காண்பிக்க நம்மை உந்தி தள்ளும். அப்படி நாம் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றில் இருக்கிற நிலையிலும் பார்க்க எத்தனையோ காரியங்கள், வியாதி, தொல்லை, கடன் பிரச்சனை, குடும்ப சண்டை,
இவையெல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிப்பட செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே உம்முடைய ஆசீரோடு எங்களது அன்றாட காரியங்களை தொடங்கவிருக்கின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. நாங்கள் என்றும் எப்பொழுதும் உம்மை பின்பற்றுகின்ற ஜனமாக இருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, பிலிப்பியர் 4:4 மூலமாக ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாம் மகிழ்ந்திருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் என்னென்ன இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற தைரியத்தோடு நாம் நடப்போமாக இருந்தால், பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன். உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே.